ஹலோ வாஷிங்டன். எஸ். ஹலோ ஜான் யூனக். ஹவ் ஆர் யூ? வாட்? தமிழ் கத்துக்கிறீங்களா? ஆமா ஆமா, ஒரு தமிழனுக்கு மாப்பிள்ளை ஆகிறப்ப தமிழ் கத்துக்கிறது தானே பண்பாடு. எப்போ வரீங்க? நெக்ஸ்ட் மந்த். வெல்கம் வெல்கம். பாய். அம்மா ரூபா, அமெரிக்காவில இருந்து ஜான் யூனக் போன் பண்ணார். அங்க தமிழ் கூட கத்துக்கிட்டு இருக்காரா? எஸ். ஈவினிங் ஒன்ன ஒயிட் பேலஸ்க்கு போன் பண்ண சொன்னார். யூனக் அது என்ன கொக்கா? கொக்கு இல்லடா, கழுத. யூனக் ரூபாவோட வருங்கால புருஷன், பெரிய மில்லியனர். கல்யாணம் கூட நிச்சயம் ஆயிடுச்சு. ஓஹோ, எனக்கு தெரியலையே. அப்படின்னா நம்ம பெரிய பெண்ணுக்கு சமமா? டேய், உனக்கு உன் உடம்பு மாதிரியே மூளையும் கருத்து போச்சுடா மடையா. சொல்லல. சொன்னாரு, என்ன செய்யணும்? சொல்லல. சொல்லல. குட் ஈவினிங் ஆண்டி. ஓ, நீயா? வாமா, என்னம்மா விசேஷம்? ஒண்ணு இல்ல ஆண்டி, அன்னைக்கு அங்கிள் எவ்வளவோ வேதனையோட வந்துட்டாருல்ல, அதுக்கப்புறம் நான் பார்க்கல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். அது ஒண்ணுமில்ல ரூபா, உங்க அப்பாவுக்கு போதை அதிகமாயிடுச்சு. வாயில ஊத்திக்க போனா வாய் எங்க இருக்குன்னு தெரியல, முகத்துல ஊத்திட்டான். தட்ஸ் ஆல். சும்மா இருக்கும்போதே ஊத்திடுவாரு அங்கிள். ஓ நன்மைக்குதாமா மாமா பேசிட்டு இருந்தாரு. நீ அந்த பட்டிக்காட்டுல யாரோ ஒரு பையன் கிட்ட தகராறு வச்சுக்கிட்டியா? பக்கத்துல இருந்து கூட பொண்ணை கண்டிக்கலையேன்னு கேட்டாரு. உங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, அதான் அப்படி நடந்துகிட்டாரு. யூ மீன் அந்த தாமரைக்குள்ள கிழமை அவன் பேர சங்கதி தானே? அவங்கள முட்டாளுங்க அங்கிள், அவங்களுக்கு மனிதாபிமானமே இல்ல. பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அவங்க நாட்டுப்புற வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டினாங்க, நான் என்னோட பட்டணத்து பந்தாவை காட்டினேன். அந்த மீசக்கார கிழமை ஒரு பெருச்சாளி, அவன் பேர ஒரு குள்ள நரி. அதோட ஒழியட்டும் விட்டு வச்சேனே தவிர, இதுவே சிட்டியா இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கு மொட்டை அடிச்சு கழுத மேல ஏத்தி ஊர்வலம் அனுப்பிச்சிருப்பேன் தெரியுமா? என் கால் செருப்பை விட கேவலமானவங்க, அவங்களுக்கு நான் கௌரவம் பண்ணுமா? காலுக்கு கீழே இருக்கிறதுனால செருப்பு கேவலமானதும் இல்ல, தலைக்கு மேல இருக்கிறதுனால தலைமுடிய உசந்ததும் இல்லம்மா. யோசிக்கக்கூடிய மூளை அறிவுள்ளதா இருந்தா எது தாழ்ந்தது எது உசந்ததுன்னு புரிஞ்சிடும். உனக்கு யோசிக்கிற அளவுக்கு வயசு பத்தாது, உங்க அப்பாவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நேரம் பத்தாது. போதை ஏறத்துக்கு முன்னாலே யோசனை சொல்லத்தான் வந்தேன், கேட்கல, திரும்பி வந்துட்டேன். பட்டணத்துல பிறந்தாலும் பட்டிக்காட்டுல பிறந்தாலும் பொம்பளை பொம்பளையா நடந்துக்கிறது அவசியம்மா. என் மகளா நினைச்சு சொல்றேன், யோசிச்சு பாருமா. இத பாருங்க, எங்க அப்பா தப்பு செஞ்சிருப்பாரோ தான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். எங்க அப்பா நல்லதுதான் செஞ்சான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன். என்னையா இது? எப்போ ஆனந்தமா இருக்கிற நீங்க இப்படி அவசரமா இருக்கிறீங்க? யாருங்க இந்த பொண்ணு? அந்த பொண்ணு எங்க மச்சான் பொண்ணு, உங்களுக்கு தெரியுமா? நாங்க இப்படி தெருவுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த பொண்ணுதான். அவளை தேடிக்கிட்டு தான் வந்தோம். நடந்த சங்கதி என்னன்னு சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க பறிஞ்சு பேசுனீங்களே தாத்தாவும் பேரணும்னு, அந்த ரெண்டு பேரும் நாங்க தான். எங்களை நம்ப வச்சு மோசம் பண்ணா. இப்ப உங்ககிட்ட எப்படி திமிரா பேசுனா பாத்தீங்களா? அப்படின்னா இந்த தாத்தாவும் பேரணும் நீங்க தான் சொல்லுங்க. பாத்தீங்களா, எனக்கு தெரியாமல் உங்களுக்காக வக்காலத்து வாங்கியிருக்கேன், உங்களுக்கு தெரியாமல் நீங்க ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அஷ்டலட்சுமி இங்க வா. இவங்க யாருன்னு தெரியுமா? நம்ம மருமக தகராறு பண்ணிட்டாலே இவங்க கிட்டதான். உங்க அண்ணன் கொட்டத்தை அடக்கிறதுக்கும் ரூபாவுக்கு புத்தி சொல்றதுக்கும் சரியான ஆளுங்க கிடைச்சிருக்காங்க. ஐயா பெரியவரே, நீங்க கவலையை விடுங்க, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். உங்க பேரனுக்கு ரூபாவை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் எதுக்குங்க? அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, தூள் கிளப்பிடுறோம். எங்க ஊருக்கு தள்ளிட்டு போயிடும். நீங்க எதையோ சொல்லிக்கிட்டு, நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்க பேரன் கல்யாணத்தை நான் நடத்துறேன். உங்க பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படியே செய்யறோம். ரூபா ரெடியா? பிளைட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாமா. என்னங்க முதலாளி, நீங்க இவ்வளவு அவசரமா புறப்படுறது பார்த்தா? ஒண்ணுமில்ல, ரூபாவுக்கு மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து வந்துட்டு இருக்காரு. ரூபாவை நானும் ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டாடி, இந்த நியூஸ் பாத்தீங்களா? என்ன ரூபா, மாப்பிள்ள வராருன்னு பேப்பர்ல போட்டிருக்காங்களா? அது இல்ல டாடி, பம்பாயில அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆளு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்மக்லரா. மை காட். அடிமாரியாத்தா, அழகான லட்சணமா இருக்கிற பொண்ணு கட்டிக்கிறதுக்கு அந்த திருட்டு கழுதை எங்க இருந்துதான் உங்களுக்கு கிடைச்சானோ? அதுவும் சரிதான், தூரத்து அழகு பச்சையாத்தான் இருக்கும், நுழைஞ்சு பார்த்தால பாம்பு முள்ளு கண்ணுக்கு தெரியும். அமெரிக்காவில இருக்கிற திருட்டு பயலை விட நம்ம ஊர்ல மூட்டை தூக்கி பழக்கிறவன் எவ்வளவோ மேல். வாய மூடு. ஏன் வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா?
ஹலோ, நான் தான் சுஜாதா பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் நல்லா இல்ல. உன் மனசுக்கு மருந்து போடத்தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு விஷயம் சொல்லவா? என்னது அது? மிஸ்டர் அப்பாஸ் ரத்னகுமார் இல்ல, உலக புகழ்பெற்ற பாடகர். இன்னைக்கு ஒரு டாஜ்ல இசை ராத்திரி நடத்துறாரு. இதுக்கு முன்னால அந்த ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் கிடைக்காத பல கன்னிப்பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. பாட்டு கேளு, அந்த ஆளுக்கு நீயும் பைத்தியமாயிடுவ. சரி, ப்ரோக்ராமுக்கு வரேன். நான் அவனை பைத்தியமாக்கிடுறேன். ஓகே? மா நாட்டி கேர்ள். வெயிட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். எங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓ, ஐ see. அமெரிக்கால என் சர்வெண்ட் கூட 3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அது இல்லங்க. லுக், என் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பொண்ணுங்க என் பின்னால வர்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா இப்படி தடுமாறுற பொண்ணு பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. இப்போ உங்களால பேச முடியாதுன்னு உங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். திஸ் இஸ் மை அட்ரஸ். அட, லுக், அமெரிக்காவில மட்டுமில்ல, இந்தியாவில் கூட என்ன பார்த்த உடனே என் பின்னாடி வந்து என் பாட்டுக்கு பின்பாட்டு பாடி என்னோட டான்ஸ் ஆடுற டீனேஜ் பொண்ணுங்க இருக்காங்கன்னு இன்னைக்கு உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ லைக் யூ நேச்சர். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு ஆட்டோகிராஃப் செய்யறது புத்தகத்துல இல்ல, எங்க கையெழுத்து போடுறதுன்னு நானே டிசைட் பண்றேன். ஓகே? ஓகே. லுக், என் கையெழுத்து எனக்கு இஷ்டமானவங்களோட தலையெழுத்து எழுதுறது என் ஹாபி. இட் லுக்ஸ் நைஸ். பை பை. காயாத கானகத்தே நின்றுள்ள புனர்காரிகையே. டேய், வாங்கி பாடுறா தொண்டை. காயாத கானகத்தே. என்ன பெரியவர, உங்க பாட்டுக்கு ஆட்டத்துக்கு அக்கம் பக்கத்துல இருந்து யாரா வந்துட போறாங்க. அதான் அவங்க சேர்ந்து ஆடுறாங்க, நீங்களும் ஒரு கை ஆடுங்க. இத பாருங்க ஜமீன்தார் வாழ், அந்த தென்னை மரத்துல அடிக்கிற காத்த பார்த்தா துணிய தொட வரைக்கும் தூக்கி விட்டு அப்படி மலாந்து பச்சுக்கலாமான்னு தோணுது. ஜமீன்தாரையா, பெரிய ஜமீன்தாரையா, நம்ம குடியே முழுக போகுதுங்க. ரூபாமா வந்து கீழே அம்மா கிட்ட கேட்டு சின்னராஜா இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாஸ்டா படி ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா நம்ம திட்டம் எல்லாம் போயிடும். ஐயோ, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கீங்க. சொக்காய் மாட்டிக்க. வேண்டாம் தாத்தா, பெரிய கோட்டை போட்டு பாப்பையா இதெல்லாம் எடுத்து வைக்காத. சீக்கிரம் சீக்கிரம்டா. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? நம்ம குமார பார்க்க தான் வந்திருக்காளா? பாட்டு பிடிச்சு போச்சா, பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கா. ஆஹா, உள்ள இருக்கான், போய் பாருமா. சரி மாமா. பிள்ளைங்க பேசிட்டு இருக்கட்டும், வாங்க போலாம். ஹலோ. ஹாய். I didn't expect it. உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இது எங்க அங்கிள் ஹவுஸ். I see. நீங்க எங்க அங்கிளுக்கு தூரத்து வருவன்னு சொன்னாங்களே. யாருக்கு யாருதான் தூரத்து வருவல்ல? எனக்கு மனசுல உள்ளதை பேசுறதா வழக்கம். சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. மனசுல இருக்கிற பாஷையில ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். பதில் கூட ஒரே வார்த்தையில கேட்கத்தான் எனக்கு இஷ்டம். தயங்குறதோ தள்ளி போடுறதோ எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன். Wonderful. இதே வார்த்தையை இதே மாதிரி இதே குரல்ல எங்கேயோ எப்பவோ கேட்டதுண்டு. நீங்க வேற எங்கேயாவது சொன்னதுண்டா? இந்த பேச்சியா? இல்லையே. எஸ் எஸ், நாடகத்துல கேட்டேன். என்ன நாடகம்? அது ஒரு மேடை நாடகம். ஒரு நாள் அர்ஜென்ட் வேலையா அர்ஜென்டினா போய் நைட் ஹால்ட் பண்ணப்போ அந்த ஹோட்டல்ல நாடகம் நடக்குதுன்னா போனேன். அதுல கேட்ட இந்த வார்த்தைய சொல்லல. நாணயத்தோட சொல்ற வார்த்தை எந்த தேசத்துல ஆகட்டும் எந்த பாஷையில ஆகட்டும் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்ட். நான் கூட நாணயத்தோட தான் சொல்றேன். ஐ அம் வெரி ஹானஸ்ட். தட்ஸ் குட். நான் கூட நாணயத்தோட தான் சொல்றேன். நான் கூட உங்களை நிறைய நேசிக்கிறேன். தேங்க்ஸ். மனசை கொடுத்து வாங்குறதுங்கிறது சுகமான இடத்துல சுகமான நேரத்துல செய்ய வேண்டிய வேலை. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மறுபடியும் எப்பாவது நாம சந்திக்கலாமா? ஷூர். எப்போ எங்கேன்னு சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். நாளைக்கு பட்ட பகல் சரியா 12 மணிக்கு ஊருக்கு நடுநாயகமா இருக்கிற ஜெமினி மேம்பாலத்துக்கு வந்துரு, அங்க சந்திக்கலாம். பட்ட பகல்ல
ஜெமினி மேம்பாலத்துக்கா? அங்க என்ன விசேஷம்? எஸ், அப்பவே சொல்றேன், அங்கேயே சொல்றேன். உன்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு அவ்வளவு விசாலமான ரோடு தேவை, அவ்வளவு காஸ்ட்லியான இடமும் தேவை. சுபம், பாத்தியா, தும்மனா நல்ல சகனம். நீ கண்டிப்பா நாளைக்கு என்ன மீட் பண்ற, ஓகே? நான் தான். இப்போ நீ பாய். முடிச்சிட்டியா? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. கலப்பு. என்னங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க. சீதா, தாத்தாவும் பேரனும் இருந்திருந்தா நம்ம ஊரு பக்கம் கண்ணெடுத்து பார்க்கவே பயப்படுவானுங்க. என் பேரை சொன்னாலே நடுங்கி போவானுங்க. அவங்க போன பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், 2 கண்ணு இல்லைன்னா தலைக்கு மரியாதையே இல்லைன்னு. உங்களுக்கு மட்டும் இல்ல முதலாளி, அவங்க போன பிறகு இந்த ஊருக்கே தைரியம் போயிடுச்சு. அந்த கருப்பையா நம்ம ஊர்க்காரங்களை வாழவே விட மாட்டான். ஆமா, மனுஷங்களோட பெருமை அவங்க இல்லாதப்பதான் நல்லா தெரியும் பாங்க. முதலையே அது தெரிஞ்சிருந்தா உங்க விலகி போயிருக்க மாட்டாங்க. பியூட்டிஃபுல், நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, நான் அவ்வளவு அழகா இருக்கேன். அகராதிலேயே அழகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் போடல, ஓம் படத்தை தான் போட்டிருக்காங்க. நீ 18 வயசு பத்தி தெரியுமா? பரவாயில்லையே, உங்க பேச்சே கவிதைதான். இப்ப வர புது கவிதை எல்லாம் என்னங்க புது கவிதை? நான் பேசினாதான் கவிதை, நீ பார்த்தாரே கவிதை. இப்பெல்லாம் என்னால தூங்கவே முடியல. முழிச்சிட்டு இருந்தா என் முன்னால நிக்கிறீங்க, தூங்கிட்டு இருந்தா என் இன்னும் மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எப்படி? எனக்கு மட்டும் என்ன, உன் பேரை தவிர உலகத்துல எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. ரூபா, நம்ம காதல் இந்த காருக்குள்ளேயே முடிஞ்சு போற காதல் இல்ல, இல்ல இந்த ஊருக்குள்ளேயே முடிஞ்சு போற காதலும் இல்ல, இந்த உலகத்துக்கே சத்தம் போட்டு சொல்லக்கூடிய சரித்திர காதல். சரி, நான் சத்தம் போட்டு சொல்றேன், நீயும் சொல்றியா? என்னன்னு சொல்ல? I love you. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்துக்கு விடுமுறை கொடுத்துரு. சொல்லு, சத்தம் போட்டு சொல்லு. சரி, முதல்ல நான் சொல்லவா? I love you. I love you. I love you. I love you. ஏய், அத பாரு, அவங்க கிட்ட சொல்லு 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 சொல்லு. ஏய், I love him. That's it. I love her. நாளைக்கு நம்ம சந்திப்பு ரோட்ல இல்ல, உங்க வயல்ல. ஓகே? ஓகே. Damn it. இவங்கெல்லாம் யாரு? உங்க வயலுக்குள்ள போறாங்க திருட்டு கூட்டமா? நோ நோ, இவங்க எங்க வயல்ல வேலை செய்றவங்க, கூலிக்காரங்க. What? Really? அப்படினா உங்க வேலையை நீங்க செய்ய மாட்டீங்களா? நாட் நெசசரி. பாடத்தை விட்டு எறிஞ்சா வேலை செய்ய ஆள் இருக்கிறப்ப அந்த வேலையை நாம எதுக்கு செய்யணும்? Oh, really, really, I pity. இன்னும் நம்ம தேசம் இவ்வளவு தாழ்ந்த நிலையில இருக்கா? அமெரிக்காவுல இப்படி இல்ல. ஒருத்தன் பொண்டாட்டியோட இன்னொருத்தன் குடும்பம் நடத்தினா கூட தப்பு இல்ல, ஆனா ஒருத்தன் வயலுக்குள்ள இன்னொருத்தன் வேலை செய்யறது பெரிய தப்பு. ஏன் அப்படி? ஓஹோ, நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிறதுல கௌரவம் இருக்குங்கிறது அவங்க நம்பிக்கை. You know one more thing? நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துற ஒரே ஒரு எக்ஸசைஸ் விவசாயம். ஹாய் ரத்தன். ஹலோ எவரிபாடி, இன்னைக்கு உங்க வேலையை நாங்க செய்யறோம், உங்க கூலியை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகே? அப்படியே செய்யுங்க. கம் ஆன். வேலையெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஆடிட்டு பாடிட்டு ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு. Look, ஆட்டமும் ஆடலாம், பாட்டும் பாடலாம், ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே வேலையும் செய்யணும். வேலை தான் நமக்கு விளையாட்டு. ஓகே? இன்னைக்கு வயல்ல இருக்கிற வேலை எல்லாம் நீ என் பக்கத்துல இருந்து செய்யற. ஓகே? கம் ஆன் பேபி. அப்படினா உன் அப்பங்கார சம்மதம் இல்லாமலே நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு சொல்லு. நீங்க அங்கீகரிக்காம போறதுக்கு இது அபாயமான முடிவு இல்ல. அமெரிக்காவில இருந்து இந்தியா வந்து நம்ம ஏமாத்த நினைச்ச அந்த ஸ்மக்லரை விட இந்தியாவில இருந்து அமெரிக்கா போய் பெரிய சிங்கரா பேரும் புகழ் சம்பாதிச்சிருக்கிற மிஸ்டர் அப்பாஸ் ரத்னகுமார் கோடி மடங்கு தேவல. அப்பாஸ் ரத்னகுமாரா? அது என்ன பேரு? பாப் சிங்கர் அப்பாஸ் கேள்விப்பட்டது இல்லையா? அவங்களை சிக்காகோல தோக்கடிச்சு அப்பாஸ் ரத்னகுமார்ங்கிற விருது வாங்கியிருக்காரு. அப்பா, அவ்வளவு பெரிய சிங்கரா? ஆமா டாடி, நம்ம குப்புசாமி மாமா வீட்டுல தான் அவர் தங்கி இருக்காரு. மாமாக்கு அவரு தூரத்து உறவுக்காரராம். அவருக்கு அவ்வளவு பெரிய உறவு இருக்கிறதா எனக்கு தெரியாத. அது என்னமா எனக்கு தெரியாது டாடி. அவரை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆல்ரைட், குப்புசாமிக்கு உடனே சொல்லி அனுப்புறேன். ஐயோ, அப்படி சொல்லிட்டா அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. அவருக்கு நேரமே கிடைக்காது டாடி. நீங்களே நேர்ல போய் பேசினா தான் மரியாதை. என்னது, குப்புசாமி வீட்டுக்கு நான் போறதா? அதுக்காக இல்ல, உங்க வருங்கால மாப்பிள்ள இருக்கிற இடத்துக்கு பொண்ணை பத்தி நீங்களே போறதானே உங்களுக்கு மரியாதை. போயிட்டு வாங்க டாடி, ப்ளீஸ். வணக்கம் மாமா, சௌக்கியம் தானே? என்ன தங்கச்சி, நல்லா இருக்கியா? யாரு? கணபதி நாயுடு அவர்களா? நீங்க எனக்கு வணக்கம் சொல்றீங்களா? இப்ப நான் தண்ணி அடிச்சிருக்கேனா இல்ல நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு சந்தேகமா இருக்கு. மன்னிச்சிருங்க மாமா,
ஏதோ ஆத்திரத்துல அன்னைக்கு அப்படி நடந்து போச்சு. அதுக்கு சாரி சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க வந்தது அதுக்கு மட்டும்தானா? வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இருக்கிறதுனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க தூரத்து சொந்தக்காரர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காராமே, யார் அவரு? ஆமா, வந்திருக்காரு. எங்க பெரியண்ணாவோட மனைவியோட தம்பியோட மச்சானோட பிள்ளையோட ஒண்ணு விட்ட மாமனாருக்கு பெரியம்மா பேர. உனக்கும் மாப்பிள்ளை முறைதான். அதான் வந்துகிட்டு இருக்காரு. பேசு, ஆனா ஜாக்கிரதையா பேசு. அவர் ஒரு டைப்பு. நீ ஒரு கோடு போட்டா அவன் அதுல ரோடே போட்டுடுவான். போப்போ, வாடி, நமக்கு வேற வேலை இருக்கு. ஹலோ மிஸ்டர் ரத்னகுமார். ஹலோ, யார் நீங்க? ஐ ஆம் கணபதி நாயுடு. ஓ, லுக் மிஸ்டர் கணபதி நாயுடு, ஏதாவது டொனேஷன் கேட்க வந்தீங்களா? என்னது? என்ன பார்த்தா டொனேஷன் கேட்டு வந்த மாதிரியா தோணுது உங்களுக்கு? Why not? Why not? உங்களை விட டாம்பிகமா இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட பணம் வாங்கிட்டு போவாங்க. You know something? நான் கொடுக்கிற டொனேஷன் வாங்குறதுக்கு கூட ஒரு அருகதை இருக்கணும். I mean to say status. ரூபா என் பொண்ணு உங்களை விரும்புறா. அந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு தான் வந்தேன். ஓ, நீங்க ரூபா dear father அப்பா. Come on, come on, come on, come on. Please sit down. What do you like to have? Hot drinks, cool drinks, saltine, Bonvita, kanji? கஞ்சியா? வாட்? அது என்ன ட்ரிங்க்? It's an imported drink from Europa. Never mind it. It's especially meant for people like you. ஓ, I see. Yeah. லுக் மிஸ்டர் ரத்னகுமார், உங்க பேச்சிலையும் கூட நீங்க ஸ்மார்ட் தான். சாதாரணமா நான் இங்கெல்லாம் வர்றதில்ல. உங்களுக்காக, என் பொண்ணுக்காக நான் இங்க வந்திருக்கேன். Proceed, proceed. ரூபா உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னுகிட்டு இருக்கேன். What? Marriage? Hey. எத்தனை பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க தெரியுமா? தியேட்டர் கட்டி தரேங்கறாங்க, எஸ்டேட் எழுதி வைக்கிறேங்கறாங்க, கார் வாங்கி தரேங்கறாங்க. What can I do? Look Mr. கணபதி நாயுடு, இதுக்கு முன்னால உங்களை வெல்கம் பண்ணிச்சே நாயிங்க. அதுக்கு செல்லமா குசேலான்னு பேர் வச்சுக்கிட்டேன். குசேலா டெக்ஸ்டைல்ஸ்ல கோடி ரூபாய்க்கு அந்த நாயிங்க பேர்ல ஷேர்ஸ் இருக்கு. அதுங்க ஃபுட்டுக்காக ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்ஸ் அமெரிக்கால இருந்து ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் அடிக்குது. இந்த மாதிரி நாயிங்க என்கிட்ட 40-50 இருக்கு. இப்போ சொல்லுங்க, எனக்கு தியேட்டர் தேவையா, எஸ்டேட்டுங்க தேவையா? சப்போஸ் என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. Will you give it? இந்த வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா, இல்ல நீங்களே சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல. நீங்க செல்வந்தர்னு கேள்விப்பட்டேன், எனக்கு சந்தோஷம். எனக்கு கூட கண்ணு கட்டின வரைக்கும் வயலும் தோட்டமும் இருக்கு. என் பெண்ணை கட்டிக்க அநேகம் பேர் வழிய வந்து பெண் கேட்கறாங்க. இந்த பகுதியிலேயே நிறைய செல்வாக்கு இருக்கிற பெரிய மனுஷன்னு பேர் வாங்கிட்டேன். கண்ணு கட்டின வரைக்கும் வயல் எதுக்கு சார்? நமக்கு வேண்டியது எவ்வளவு? 6 அடி நீளம், 3 அடி அகலம், 4 அடி ஆழம். எனக்கு பணக்கார வீட்டு பொண்ணு வேண்டாம் சார். பிறந்த வீட்டு கௌரவத்தை சீதனமா கொண்டு வர பொண்ணுதான் வேணும். எனக்கு பெரிய மனுஷங்க வேண்டாம், நல்ல மனுஷங்க தான் வேணும். உங்களுக்கு தெரியாதது என்னங்க, பணத்தால எதை வேண்டாலும் செய்யலாம். எனக்கு இருக்கிற சொத்து சுகத்துல நீங்க எதை கேட்டாலும் என்னால தர முடியும். நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். I see. என்னது? விசில். இந்த விசில்ல தான் இருக்கு விஷயமெல்லாம். உள்ள என் கிராண்ட் ஃபாதர் இருக்காரு. அவர் ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம். பிறகு என்ன பேசலாம்? அவர் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. அவர் முன்னாடி யாரும் நிக்க மாட்டாங்க. முட்டி போட்டு உட்கார்ந்து தான் பேசுவாங்க. நீங்களும் முட்டி போட்டு உட்கார்ந்து பேசுங்க. எழுந்து விசில் அடிங்க. பதிலுக்கு அவர் மேல இருந்து விசில் அடிச்சாதான் இந்த கல்யாணமே நடக்கும். இல்லன்னா I can't help it. பெரியவங்க, உங்க முகம் பார்த்து பேசுற பாக்கியம் கிடைக்கலனாலும் உங்களோட பேசுற அதிர்ஷ்டம் கிடைச்சதே சந்தோஷம். என் பெண்ணை உங்க பேரனுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு அனுமதிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறேன். விசில் வராது. பணத்தால எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்க விசில் மட்டும் வராது. பணத்தால ஆக முடியாத காரியங்களும் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலா நான் விசில் அடிக்கிறேன். பேசி முடிச்சதும் விசில் அடிக்கலன்னா எங்க தாத்தாவுக்கு கோவம் வந்துரும். ஒத்துக்கிறேன்.